அன்பார்ந்தவர்களே, குர்ஆனை ஃபுல்லாக எடுங்க. எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் குர்ஆனுக்குள்ள தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி என்பது கடமை, செஞ்சே ஆகணும். அதில் எந்த கம்ப்ரமைஸ், தொழாமல் நீங்கள் என்னத்தை செஞ்சும் வேலை இல்லை. ஏன்னா அல்லாஹ் மறுமைகளை ஃபர்ஸ்ட்டு கேட்குறது தொழுகை. ஆனால் ஆச்சரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க, குர்ஆனுக்குள்ள இப்ராஹிம் நபி இப்படி தொழுதாருன்னு பார்த்துருப்பீங்களா? தஹஜ்ஜுத் தொழுத இப்ராஹிம் நபின்னு ஒரு பாடம் இருக்குதா? குர்ஆனுக்குள்ள இருக்காது. அதே மாதிரி நீங்க நூஹ் நபி எடுத்தீங்கன்னா அவர் லுகர் தொழுந்தான்னு இருக்குமா? நபிமார்கள்ட்ட தொழுகையை பற்றி குர்ஆன் விவரிக்கிறது நீங்க பார்க்க மாட்டீங்க. நபிமார்களுடைய அந்த இபாதத்துகள், அந்தரங்க செயல்கள்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்ய மாட்டான். ரசூலுல்லாஹ் தொழுந்தது கூட குர்ஆன்ல இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை தொழுதார்கள், இரவு தொழுகை தொழ சொல்லி இருக்குது. அந்த தொழுகை எப்படி என்று வர்ணிச்சு அல்லாஹ் பேசினது குர்ஆன்ல பார்க்க மாட்டீங்க. அப்ப இதெல்லாம் நீங்க கவனத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னா திருக்குர்ஆன் திரும்ப திரும்ப என்ன பேசுது? இப்படித்தான் நீங்க அத்தையாத்துல இருக்கணும், இப்படிதான் தக்பீர் கட்டணும் குர்ஆன்ல இருக்குதா? திருக்குர்ஆன் எப்படி பேசுதுன்னா நீங்க எடுத்து பார்க்கிற நேரம் எப்படி மன்னிக்கணும் அப்படின்னு பேசுது. நீங்க சூரா யூசுப் எடுத்துட்டீங்கன்னா, யூசுப் என்ற அத்தியாயத்தை நீங்க முதல்ல இது தொடங்கினீங்கன்னா கடைசி வரைக்கும் பொறாமை என்ற ஒரு சாப்டரை நீங்க பார்ப்பீங்க. அல்லாஹ் என்ன பொறாமைக்கு என்ன செய்கிறான்னு பார்ப்பீங்க. மன்னிப்புடையவர், மன்னிக்க கூடியவருக்கு என்ன அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறான்னு நீங்க பார்ப்பீங்க. இதை சூரா யூசுப்ல படிக்கிறது. அவங்க வாழ்க்கை அல்லாஹ் அப்படி ஒரு அழகா டிசைன் பண்ணிட்டு நானாமார்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பொறாமை போகுது. அதுக்கு பிறகு யூசுப் நபி இவ்வளவெல்லாம் பண்ணி கிணத்துல போட்டு ஜெயிலில் போய் ஒரு வீட்டில் இருந்து அந்த பொம்பளை விரட்டி நிறைய பிரச்சனை நடக்குது. எல்லாம் முடிஞ்சு போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊர்லேயே பெரிய ஆளா போயிடறாரு, ஹசானாவுக்கு பொறுப்புதாரியா போறாரு. இப்ப எல்லாத்தையும் ஊருக்கு வறுமைக்காக வேண்டி கொடுத்துட்டு நிக்கிற நேரம் இந்த நாணமார்கள் வர்றாங்க. ஒரு தடவை அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. பல தடவை வந்துட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். அந்த யூசுப் அவங்க கேட்கிறாங்க, நீங்க யூசுஃபான்னு கேட்கிறாங்க. அந்த மூமெண்ட் அது வரைக்கும் அவருக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, நாணமார்கள் என்ன சொன்னாங்க, வாப்பா சொல்லிட்டாரு. வாப்பாக்கு தெரியுது, வீட்டுக்குள்ள பொறாம இருந்தா உமாக்கு தெரியுமா தெரியாதா? வாப்பாக்கு தெரியும். சின்ன யூசுப் வாப்பாட்ட சொல்றாரு, வாப்பா நான் ஒரு கனவு கண்டேன் வாப்பா. எனக்கு வஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன், சூரியன் சஞ்சிதரை எல்லாம் எனக்கு சஜ்தா செய்யறத நான் கனவு கண்டேன் வாப்பா. லா தக்சு, நீ சொல்லாதுப்பா, லா தக்சு சுருயா காலா இஹ்வதிக் ஃபயகீதுலக கைதா, உங்களோட சகோதரருக்கு போய் இதை கனவு சொல்லிடாதீங்க, அவங்க உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சிருவாங்க ராஜா. பாப்பாக்கு ஆல்ரெடி தெரியுது. அடாடா இதையும் போய் சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை. சும்மாவே யூசுப் பட்டா குத்தம் தொட்டா குத்தம். ஏன்னா யூசுப் அவ்வளோ அழகு, யூசுஃபுடைய பண்பு அதை விட அழகு. அப்படி அழகா மனுஷன் அடிப்படையில் ரொம்ப அழகானவர். அது போக அவர் பண்பு அதை விட அழகா இருப்பார். அந்த பண்பு எந்த பிள்ளையாவது வாப்பாட்ட போய் கனவு சொல்றது நீங்க கேட்டிருக்கிறீங்களா? தியாரில் உங்க வீட்டுல உங்கள்கிட்ட சொல்லணும், உமா நான் இப்படி ஒரு மனா கண்டம்மா, இப்படி ஒரு கனவு கண்டன்னு சொல்லணும். வாப்பாட்ட சொல்ற அளவுக்கு வாப்பாவோட அவ்வளவு பண்டா இருக்கிறார். அப்பதான் வாப்பா சொல்லி கொடுக்குறாரு, வாப்பா நீ கண்ட கனவுட என்ன யக்கூப் நபி கனவுட விளக்கம் கொடுக்கிறவர். அவருக்கு அந்த கனவு தெரியுது, யூசுப் நபி எப்படியோ ராஜாவாக போறாருன்னு தெரியுது. அந்த டைமா தான் அந்த கனவு சொல்லுதுன்னு தெரியுது. இது நானாமார்களுக்கு சாடமாடியா லீக் ஆயிட்டுன்னு வைங்க, யூசுப் இன்னும் பெரிய இடத்துக்கு போறாருன்னு பெரிய அளவுக்கு பிரச்சனை வரனால சொல்லிடாத வாப்பான்ட்டாங்க. இப்ப யூசுப் நபிக்கு கல்புக்கு என்ன விளங்கணும்? ஓ நானாக்கு சொல்லிடக்கூடாதோ, நானாமார்களுக்கு என்னமோ இருக்கு போல இக்கனால அவர் சொல்லாம இருந்திருப்பாரு. ஆனா அவங்க திட்டம் போறாங்க, கொன்றுவோம். அப்பதான் ஒரு ஆள் சொல்றாரு, அவங்களோட பெரியவர் சொல்றாரு, வேணாம் வேணாம், பாலடைஞ்ச கிணறுல போட்டுட்டு வருவான். பாலடைஞ்ச கிணறுல போட்டு வர்ற டைம்ல நீங்க யோசிச்சிருப்பீங்க, அவங்க ஒரு வேர்ட் பேசுறாங்க. அவங்க இந்த கொலையை செய்யறதுக்கு முற்படுறாங்க, கொலை செய்ய போறாங்க, ஆனா கொலை செய்யல, கிணத்துலதான் போறாங்க. எதுக்கு போறாங்க? அவங்க சொல்றாங்க, வஜி ஹபி, எங்க வாப்பாட முகம் எங்க பக்கம் திரும்பணும். அல்டிமேட் டார்கெட் அவங்களுக்கு, வாப்பா எங்களை மட்டுமே கவனிக்கணும். வாப்பாட மூஞ்சி திரும்பணும், இப்படி திரும்பி பார்க்கணும் இல்லை, டோட்டலா வாப்பா எங்களையே பார்க்கணும், எங்களோட வாப்பா பேசணும். அன்புக்கு தான் ஏங்குறாங்க, பாசத்துக்கு தான் துடிக்கிறாங்க. ஆனா அவங்க பெரியவங்க, அவங்க விளையாடுற வயசு, இவர் சின்னவர், அவங்க கொஞ்சம் பெரியவங்க. வாப்பா 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 வாப்பான்னு இருக்கிறாங்க. யூசுப் வந்தப்புறம் வாப்பா கொஞ்சம் வாப்பா நியாயம் பண்ணல, அவர் யக்கூப் நபி அவர் தப்பு பண்ணல. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வாப்பாட அன்பு பிரிஞ்சு போறது அவங்களுக்கு தாங்க இயலாது. சோ இந்த இடத்துல அவங்க நினைச்சாங்க, யூசுப்பை கொண்டு போயிட்டு
ஷேர் முடிஞ்சுன்னா பரவாயில்ல, உட்காந்துருங்க, முன்னுக்கு உட்காருங்களேன், வாங்க, சபை தானே. ரைட். அப்ப ஒரு சேர் இருக்குது, நானும் சேர்ல உட்கார்ந்தா லேசா இருக்கு. ரைட். அப்ப என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, வாப்பா எங்களை பார்க்கணும், பாப்பாட கண்ணுக்கு யூசுப் தெரியக்கூடாது, பாப்பா கண்ணுக்கு நாங்க தான் தெரியணும். எனி டைம் நாங்க வந்து நின்றா வாப்பா எங்களை பாராட்டணும், வாப்பா எங்களை இது பண்ண, அதான ஒரு பிள்ளைக்கு தேவை. அவங்க வளர்ந்தாங்க, ஆனா விளையாடுற பருவமும் கூட. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் பெரியவர் சின்னவர் சின்னவர் இருக்கிறாங்க, அவங்கள எல்லாரும் 10 பேர் இருக்கிறாங்களா, எல்லாரும் அப்படி இருக்கிறவங்க எல்லாம் இப்படி 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 வருமா இருக்கும் அவனுக்குச்சா. அதான் எல்லாம் சொல்லலாம் பெரியவர் பேசினாரன்றாங்க. ஸோ அப்படி ஒரு டீம் அங்க நிக்கிற டைம்ல அவங்க வந்து அவரை கிணத்துல தள்ளிட்டு வந்துட்டாங்க. வந்தா என்னாச்சு, கிணத்துல தள்ளிட்டு சட்டையை கொண்டாந்துட்டு பாப்பாட்ட காட்டுறாங்க. பிதமிங் கதிப், போலி ரத்தம், ஓனாய் ரத்தத்தை தேய்ச்சிட்டு வாப்பா, போலியா சட்டையை கழட்டி எடுத்துட்டு யூசுப் நபி சட்டையில் அதை பூசிட்டு ஓனாய் கடிச்சிச்சு, ஆதாரம் இதுதான் பாருங்க. அவர் என்ன சொன்னாரு, நான் அழகிய பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். அவருக்கு என்ன தெரியுது, நீ போய் சொல்றப்பா, ஏன் தெரியும், உங்களுக்கு தெரியாதெல்லாம் அவருக்கு தெரியும். எப்படி தெரியும், அவருக்கு எப்படி தெரியும், யூசுப் சொன்ன கனவால அவருக்கு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரே ஒரு கனவு, அந்த கனவுல தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ராஜாவாக மௌத்தாக மாட்டார்னு தெரியும். அதனால சொல்றாரு, ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு பிமா தஸிஃபூன். நான் அழகிய பொறுமையை கடைப்பிடிக்கிறேன், நீங்க வர்ணிக்கிறதை விட்டு அல்லாஹ் போதுமானவன். நீங்க டோட்டலா வர்ணிக்கிறீங்க. ஆனா ஒரு வாப்பாக்கு என்ன ஆகும், தண்ட மகனை இவங்க ஏதோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு பெரிய கோபம் வரணுமா இல்லையா? இதை பாருங்க, குர்ஆனை படிச்சு முடிஞ்சா எங்களுக்குள்ள இந்த பொறுமை வரணும்னு குர்ஆன் சொல்லுது. இந்த பாடத்தை படிச்சு முடிக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை எவ்வளவு கேவலமா எவ்வளவு மோசமா விமர்சிக்க முடியும், என்னுடைய தாயை அவ்வளவு மோசமா விமர்சிச்சாங்க. திஹாரியில உங்களை கொண்டு வந்து உங்க பேரை வச்சு ரொம்ப மோசமான முறையில் உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னு வைங்க, அன்றைக்கு நீங்க எவ்வளவு வேதனைப்படுவீங்க. ஆயிஷா சொல்றாங்க, இந்த ஈரல் வெடிக்க பார்த்தது, எனக்கு அழுக கண்ணீர் இல்லாமல் போனது. ஆனா 9 பேர் தான். ரொம்ப தப்பா ரசூலுல்லாஹ்வோட மனைவி, ஹாத்தமுல் அன்பியாவுடைய மனைவி, அல்லாஹ்வுடைய தூதரோட வைஃபை இன்னொரு சஹாபியோட சேர்த்து பேசினாங்க. அவங்க 2 பேரும் பழகினதும் இல்லை, ஒன்றும் செஞ்சது இல்லை. ஸஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு சேர்த்து பேச போக்கல. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்ற டைம்ல ஆயிஷா நாயகி குர்ஆன் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. 13 வயசு, கிட்டத்தட்ட 13 to 14 வயசு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. கற்பனை பண்ணி பாருங்க என்ன சொல்லியிருக்கேன். பாப்பா பக்கம் ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இது 1 மாசமும் 2 நாளும் ஆயிட்டு. இப்ப ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர முன்னாடி தான் ஒரு அன்சாரி பொம்பளை பிள்ளை வந்திருந்தாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, ஆயிஷா நாயகி வயசு சின்ன வயசு, அவங்க வீட்டில் இருக்க போகல, அவங்க உமா வாப்பா அந்த அன்சாரி பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, என்னம்மா நடந்துச்சு கேட்பாங்களா இல்லையா? ஆயிஷா நாயகி அப்போ பதில் கொடுக்குறாங்க, புகாரில் பார்க்கலாம். கண்ணில் இந்த கண்ணீர் ஏண்ட பாயுது, என்னை பார்த்து அவ கண்ணில் இந்த கண்ணீர் பாயுது. நாங்கள் 2 பேரும் மாறி மாறி அழுதமே தவிர நாங்கள் பேசிக்கொள்ளலை. அப்போதான் ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. உம்மா எனக்கு பதில், என்னை பற்றி சொல்லுங்களேம்மா. நான் சொன்னால், ரசூலுல்லாஹ் காதால நிறைய செய்தி போச்சு, அவர் கல்புல பதிஞ்சிருக்குது, நான் சொன்னால் பெருமானாருக்கு அதை ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்குமென்றார். சுப்ஹானல்லாஹ். 13 வயசு எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க. நான் போய் என் ஹஸ்பண்டை நான் ஒன்றும் பண்ணலன்னு சொன்னா அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கு. ஏன்னா பல விஷயம் அவர் காதுக்கு போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியல, வஹி வரல. உம்மா நீங்க சொல்லுங்கம்மான்றார். வல்லாஹி ஆயிஷா எனக்கு எதுவுமே தெரியாதுன்றாங்க. இதான் குர்ஆன் படிச்சு தர்ற பாடம். தெரியாட்டி தெரியுமெண்டா தெரியும். இன்றைக்கு நம்ம குர்ஆன்ல இந்த பாடெல்லாம் படிச்சுட்டு போய் தெரியாததுக்கு எத்தனை விஷயத்துல வாய் போட்டிருக்கு. எங்களுக்கு குர்ஆன் மாற்றம் நடத்திச்சா இல்லையான்றதுதான் கொஸ்டின். சுய பரிசோதனை. இந்த ஆயத்துக்கு முன்னாடி நாம், ஆயத்துக்கு பின்னாடி நாம். ஆயிஷா நாயகி எப்படி கையோ ஈரல் வெடிக்க போதுன்றாங்க. பத்தினி பெண்ணை பெத்து போட்டிருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள், இந்த உம்மத்தின் சிறந்த பெண், ரசூலுல்லாஹ்வுடைய கல்வியில் இடம் பிடிச்ச என்னுடைய தாய். அவங்க உடனே திரும்புறாங்க, வாப்பா என்னை பத்தி சொல்லுங்களேன் ரசூலுல்லாஹ். அவங்களுக்கு நல்லா தெரியும் அபூபக்கர் சித்திக் பேசினா ரசூலுல்லாஹ் அதை கேட்பாங்கன்னு. அப்படி நேர்மையான ஒரு அபூபக்கர் நேர்மை தவறி பேச மாட்டார்.
என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் அந்த வீட்டை வீடியோ பிடிச்சி காட்டி தான் புகாரில் இந்த செய்தி வருது. ரப்புல் ஆலமீன் அந்த வீட்டை பார்த்துட்டு நிற்கிறான். ரசூலுல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு, ஆயிஷா நாயகி, அவங்க உம்மா, அந்த அன்சாரி பொம்பளை பிள்ளை 5 பேர். அபூபக்கர் தான் கையை விரிச்சிட்டாங்க. மகள் துடிக்கிற நேரம் எந்த வாப்பாவது கையை விரிப்பார் நினைக்கிறீங்களா? உங்க வீட்டுல உங்க மகள் நல்லவா நீங்க பெத்து போட்டுங்க, இது வரைக்கும் எந்த பேட் மார்க்ஸ் எதுவுமே இல்லை. அவருக்கு யாராவது கொச்சையா பேசினா நீங்க துடிப்பீங்க. உங்க கணவர் அது அடிக்கடி ஆகுவார். இது நார்மலா வரும். அபூபக்கர் சொல்லிட்டாங்க, வல்லாஹி ஆயிஷா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் என்ன பேசன்னு கேட்டாங்க. தெரியாட்டி எதுவுமே பேசல. இந்த கட்டத்தில் ஒரு மனுஷன் பேசாம இருக்கிறான் என்றா அவன் எவ்வளவு அல்லாஹ்க்கு பயந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? இதுதான் குர்ஆனுடைய சங்கமம், அல்லாஹ்வுடைய இந்தியார். இதான் நாங்கள் இன்னைக்கு பரிசோதனை, சுய பரிசோதனை செய்யறேன்டா. குர்ஆனுக்கு முன்னாடி நாம நிறைய ஜாகிலியத்துடைய பண்புகள் இருப்போம். இன்றைக்கும் தாறுமாறா பேசிட்டு போறோம்டா. இன்றைக்கும் ஒரு ஆள் மனசு நோடிச்சு மன்னிப்பு கேட்கறதுக்கு நமக்கு பணிவு இல்லைண்டா. இன்றைக்கும் வீட்டுல கணவனுக்கு எப்படி மனைவி பேசணும், மனைவி எப்படி கணவனுக்கு பேசணும் தெரியலண்டா. அந்த பண்புகள் நம்ம அதை விட ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருந்திருப்போம். ஆனா ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு குர்ஆனை தந்தால், முன்னாடி வாங்க, முன்னாடி சேர் இருக்காது, முன்னாடி வந்து உட்கார். ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு அந்த பரிசை தந்திருந்தால், அதை பரிசாக பார்த்திருந்தால், எங்க கல்புகள் மிகவுமே பெரும் ஒரு மாற்றத்தை அடைஞ்சிருக்கு. என்ன நடந்துச்சு? ஆயிஷா அம்மா நிக்கிறாங்க, அவங்களும் கைவரிச்சிட்டாங்க. ரசூலுல்லாவை பார்த்து ஆயிஷா அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ். அதாவது ஆயிஷா நாய்க்கு இந்த மெட்ரை சொன்னா, இந்த ஆயிஷா நாய் இந்த மெட்ரை சொல்றது இது பண்ணிட்டாங்க. நான் திரும்பினேன். ஆயிஷா உம்மா சொல்றாங்க, ரசூலோட பேசுமா. அவங்க பேசல. அவங்க கொஞ்சம் ரோசம் உள்ளவங்க. ஃபஸபுருன் ஜமீல், அதே வார்த்தை யாக்கூப் நபி கல்பு. நீங்க சும்மா இந்த வார்த்தையை சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்க பிள்ளை யாராவது ஏதாவது பண்ணிட்டு காணமாக்கிட்டு வந்து உங்க புள்ள வீட்டுக்கே வராட்டி உங்க வாயிலிருந்து ஃபஸபுருன் ஜமீல் வருமா? ஏன் வாயிலிருந்து வருமா? அந்த அளவுக்கு சோதிக்கப்படுற அளவுக்கெல்லாம் நம்ம பெரிய ஈமான்தாரிகள் அல்ல. அந்த அளவுக்கு ஈமான் இல்லை. அந்த ஈமான் நுழைஞ்ச பிறகு அவர் ஆசைப்படுற அவருடைய புள்ளைய வந்து ஏதோ பண்ணிட்டு வந்தாங்க, அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. அவர் வாயிலிருந்து ஃபஸபுருன் ஜமீல் வருமா, சண்டை வருமா, எங்க என்ன நடக்கும் நினைக்கிறீங்க நீங்க? அல்லாஹ் பொய் சொல்றான்னு நினைக்கிறீங்களா? யாக்கூப் நபி அந்த இடத்துல இருந்து சொன்னது என்ன? அழகிய பொறுமை. ஆயிஷா நான் ஈரல் வெடிக்க பார்க்குது, அவமானம் தெரிக்குது, ரசூலுல்லாஹ் முகம் வாடி இருக்குது. ஒரு மாசமா வகை வரல. பெருமானார் யார்கிட்டெல்லாம் கேட்கலுமோ எல்லாம் கேட்டு முடிச்சுட்டாங்க. வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு இறக்கமா வருவாங்க பரீரா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டாங்க. ஆயிஷா நாய் வயசுல உள்ளவங்க அலி பின் அபி தாலிப்ட்ட கேட்டாங்க, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் வளர்த்தார் ஒரு பிள்ளையா, வளர்ப்பு மகன் இஸ்லாத்தில் இல்லை. ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு, ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு மகன் தான் உசாமா. எவ்வளவு சின்னவர் உசாமா, என் ஆயிஷா எப்படிமான்னு கேட்கிறாங்க. எல்லாட்டையும் போய் கேட்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் இறங்கினாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க பாப்போம். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு ஆளையும் கண்டுட்டு என் வைஃபை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது எங்களுக்கு கேட்கறதுக்கு. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேர்மையை கொஞ்சம் பாருங்க. 1 மந்த்துக்கு அது பத்தி வஹை வரல. வஹை வராட்டி ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறி, மக்களே என் வைஃப் உங்களுக்கு தெரியாதா, இப்படி பேசாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க. தெரியாட்டி பேசவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள நீங்க முஸ்லிம்ல அல்லது புகாரில் நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு ஏறுறாங்க. இது கிடைச்ச உடனே, இந்த மெசேஜ் கிடைச்ச உடனே ஒரு நாள் மிம்பருக்கு ஏறுறாங்க. ஏறினா அவுஸ் ஹஸ்ரஜ் என்று 2 கூட்டம் இருப்பாங்க அன்சாரிகள். உடனே ரசூலுல்லாஹ் ஏறி போட்டு மெட்ர சொல்றாங்க. அப்ப முனாஃபிக்குடைய தலைவர் ஹஸ்ரஜ் இதை தாக்குற நேரத்துல 2 கூட்டமும் பள்ளியில என்னமோ விமர்சிக்க விவாதம் பண்ண பார்க்குறேன். ரசூலுல்லாஹ் சரன்னு மிம்பர்ல இருந்து இறங்கிடுவாங்க. என் ஃபேமிலி மேட்டருக்கு நீங்க சண்டை பிடிக்க கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் போயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய இந்தியாவில் இந்த வேதனையை நான் உங்களுக்கு வர்ணிச்சேன்டா. அந்த ஒரு மாதம் உங்க கணவனுக்கு உங்க பிள்ளைக்கு இப்படி ஒன்று இருக்கிறேன் நீங்க நினைச்சு பாருங்க. ஹாத்தமுல் அன்பியா அதை சுமந்துட்டு இருந்தாங்க. ஒரு வார்த்தை டங் ஸ்லிப் ஆகல. இதுதான் குர்ஆன் ஏற்படுத்தின மாற்றம். இது இந்த மாற்றத்தை ஏற்படுத்துறது குர்ஆனால மட்டும்தான் முடியும். ஸோ நம்ம வீட்டுக்குள்ள அல்லாஹ் ஹைலைட் பண்ணி காட்டு. இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் செய்யறான்னு தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க யாரு, இந்த குர்ஆன் எப்படி மாற்றம் கண்டிச்சுன்றது இந்த சோதனை நல்லா கோபத்துல செய்யல. இதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இதெல்லாம் வேணுமென்றெல்லாம் நடத்தினா. இசா அசாபத்துக்கும் முசீபா டார்கெட் பண்ணி, அசாபண்டா ஒரு ஈட்டி எடுத்து டார்கெட் பண்ணி ஒரு இடத்துக்கு விட்டோன்னு வைங்க, சரியா போய் பட்டா. அதான் இதா அசாபத்துக்கும் முசீபா, எனக்கு உங்களுக்கு வார சோதனை டார்கெட் பண்ணி எல்லாம் அடிப்பான் டாரண்டு.
அதை எப்படி சகிச்சு கொள்றோம், அப்ப எப்படி அல்லாஹ்வை பார்க்கிறோம், அல்லாஹ்வோட நாங்க எப்படி பேசுறோம் என்பதுதான் நல்லா அந்த இடத்துல பார்க்கிறோம். சோ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இவ்வளவு கேவலப்படுத்தப்படும் ஹலாக்கதில் உள்ள மெட்டர் அல்லாஹ் திட்டமிட்டதை செய்யறான். ஏன் தெரியுமா? அந்த ஃபேமிலியை கொண்டு போய் துனியாவுல அதாவது இவங்கள மாதிரி ஒரு நோபல் ஃபேமிலி இல்லைன்னு அல்லாஹ்க்கு காட்டணும். ஆயிஷா அம்மாவுக்கு ஒரு பேர் கொடுக்கணும், பத்தினி என்ற ஒரு பேரை கொடுக்கணும். அதை அல்லாஹ் கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கான செட்டப் தான் இது. இந்த அளவுக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற டைம்ல தான் ஆயிஷா அம்மா சொல்லிட்டாங்க, ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு பிமா தஸிஃப். ஏன்னா அழகிய பொறுமை யாக்கூப் நபிக்கும் யூசுப் நபி விஷயத்துல எப்படி யாக்கூப் நபி சொன்னாங்களோ அதே ஊமையை நான் உங்களுக்கு சொல்றேன். யார சொல்லுங்க, 13 வயசு தன்னுடைய மனைவியில செய்யறாங்கடா சக்சஸ். உங்க பிள்ளை இதை செய்யும் நினைச்சீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரசூலுல்லாஹ்வுடைய வைஃபா கொடுத்தது உண்மையா ஒரு பெரும் இன்டெலிஜென்ட்டான ஒரு பெண். அந்த அளவுக்கு குர்ஆன் அவங்க கல்புல போய் இதாக்குறாங்க. அவங்க சொல்லிட்டு திரும்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, பின்னாடி சொல்லுவாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் கனவு காணுவாங்கன்னு நினைச்சேன், அல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துவான்னு நினைச்சேன். ஆனா நடந்தது வேற. அதை சொல்ற பணிவை 13 வயசு ஒரு ஆளுக்கு இப்படி எல்லாம் நடக்குமான்னு நீங்க எழுதி பாருங்க, வாசி பாருங்க, யோசிச்சு பாருங்க. உங்க 13 வயசை பாருங்க, எங்க 13 வயசை நான் பார்க்கிறேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? வஹி இறங்குது. அன்றைக்கு கடும் கூதல், கடுமையான கூதல். மதீனாவுடைய கூதல்ல யாருக்கும் வேர்த்து வராது. கம்பளி போத்தி கொள்வாங்க. புகாரியுடைய செய்தியில கம்பளி போத்தின செய்தியெல்லாம் வருவது. அவ்வளவு கூதலான அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு ஆச்சரியம் நடக்கு. வஹி வரப்போக்கள் அந்த கூதல்ல ரசூலுல்லாஹ்வுடைய நெத்திலேருந்து வேர்வை வடிஞ்சு தொப்பாகுவாங்க ரசூலுல்லாஹ். அது ஒரு அற்புதமாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். வஹிக்கு முன்னாடி சில டைம்களில் பெல் படுற மாதிரி இப்படி பல விஷயம். ஒரு தோழர் சொல்றாரு, வஹி இறங்க போகலன்னா ரசூலுல்லாஹ்வுடைய தொடையோட தொட வச்சு அது கடும் பாரமா இருந்துச்சு. இப்படி பல சந்தர்ப்பங்கள் இருக்கு. இது ஒரு சந்தர்ப்பம். ரசூலுல்லாஹ் அப்படி நெத்தி அப்படியே வேர்த்து வடியுது. ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். எங்களுக்கு எப்படி போன் வரப்போக்குள்ள ரிங் ஆகுமோ, ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தி வேர்வையால வடியப்பல ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. ஆயிஷா, அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்திட்டான. இந்த இன்சிடென்ட் வரைக்கும் அல்லாஹ் டிலே பண்றாங்க. இந்த இன்சிடென்ட் வரைக்கும், இந்த விஷயத்தை வரைக்கும் அல்லாஹ் டிலே பண்ணிட்டு சொன்ன ஆயிஷா சூரத்து நூருடைய 10வது வசனம் 11வது வசனத்துல இருந்து ரசூலுல்லாஹ் ஓதிட்டே போறாங்க. ஆயிஷா நான் என்ன சொல்றாங்க தெரியுமா? வல்லாஹி நான் நினைச்சேன். நான் அடுத்த பக்கம் திரும்பிட்டேன். உம்மா சொல்றாங்க, ஆயிஷா ரசூலுல்லாஹ் பேசுங்க. ஏலாண்டாங்க. ஆயிஷா நான் கொஞ்சம் அப்படி செய்வாங்க, கொஞ்சம் ரோசப்படுவாங்க, ஏலாண்டுவாங்க. அப்படி இருக்குது. அவங்க ரசூலுல்லாஹ் பக்கம் திரும்பல, அடுத்த பக்கம் பிறண்டுட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எங்க வீட்டுல இருந்து உட்கார்ந்தவர் எழும்பவும் இல்லை, கதவை திறந்து யாரும் வெளியே போகல. அவ்வளவு வேகமாக என்னுடைய ரப்பு வஹி அறிவித்தான். வல்லாஹி நான் நினைக்கவில்லை அல்லாஹ் என்னை குர்ஆனில் பேசுவான். குர்ஆனில் பேசும் அளவுக்கு நான் பெரிய பெண் அல்ல. சுப்ஹான். பள்ளிவாசல் தலைவர்கிட்ட பெண் சொல்லுவாங்க, நான் தான் ஊர்ல பெரியவன். ரசூலுல்லாஹ்வோட வைஃப், ரசூலுல்லாஹ்வோட வைஃப் சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேர் குர்ஆன்ல வந்திருக்குது. என்ன யா ரசூலுல்லாஹ், யார் யாரையோ பேர் வருவது, நான் உங்க வைஃப், உங்க பேர் வராதா? ஃபாத்திமா ஓடி வந்து யா ரசூலுல்லாஹ் உங்க மகள், அல்லாஹ் என்ன பத்தி கேட்கல. மரியம் சலாமுன் அலைஹா அவங்க பேர் குர்ஆன்ல வருவது. ஃபிரௌன் மனைவி என் இம்ராத் ஃபிரௌன் வருவது. ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ்வோட மனைவியோ மகள்மார்களோ அல்லாஹ் சொல்லவில்லை, அவங்க கேட்கவும் இல்லை. அரபிகளுக்கு ரொம்ப பெரிய ஒரு இதொன்று இருக்குது. அரபிகளுக்கு எதுலையுமே அரபி அஜம் இருக்கிறவங்க வேறுபாடு பார்ப்பாங்க. நீங்களா அஜமிகள் வாங்க, நாங்க அரபிகள் வாங்க. அந்த தன்மையே இல்லாம போச்சு. குர்ஆன் அப்படி மாத்திருந்துச்சு. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, நான் பேசும் அளவுக்கு பெரிய பெண் அல்ல, ஆனா நான் நினைக்கல ரசூலுல்லாஹ் கனவு காணுவாங்கன்னு நினைச்சேன். அல்லாஹ் ஆனா அங்கே அல்லாஹ் பேரை சொல்லல. அல்லாஹ் அங்க ஆயிஷாண்டு பேரை சொல்லல. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அல்லாஹ் தூய்மைப்படுத்தின. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்டா, குர்ஆன் ஆயத்து தொண்ட குழியில நிக்கிறதும் குர்ஆன் ஆயத்து கல்புல இறங்குறதும் வித்தியாசம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் அவர்கள் தொழுவார்கள், நீங்கள் அவர்களுடைய தொழுகையை பார்த்தால் ஆச்சரியப்படுவீங்க. அப்படி பேணுதல். அவர்கள் குர்ஆனை ராகமா ஓதுவார்கள். அவர்களுடைய ராகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா ஓதுவார்கள். அவர்கள் நரகவாதிகள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருடைய தொண்டைக்கு கீழ் குர்ஆன் இறங்காதுன்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க, அல்லாஹ் பாதுகாக்க.